வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா அல்வா தான். இது நான் ஒரு பழத்தை வச்சு தான் உங்களுக்கு எப்படி செய்யலாம்னு செஞ்சு காட்ட போறேன். வாங்க அதை நம்ம எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நேந்திரம் பழம் வச்சு தான் இந்த அல்வா உங்களுக்கு எப்படி செய்யலாம்னு செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு பழுத்ததா இந்த மாதிரி 6 நேந்திரம் பழத்தை எடுத்துக்குங்க. நல்லா பழுத்த பழமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நேந்திரம் பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா பழத்துலையுமே நீங்கள் இந்த மாதிரி அல்வா செஞ்சு பார்க்கலாம். மற்ற பழத்தில் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், ஆனால் நேந்திரம் பழத்தில் அந்த மாதிரி இருக்காது. அதனால் நேந்திரம் பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நான் இங்கே வச்சுருக்கேன். 10 பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. முந்திரியும் பாதாமும் 100 கப்பில் வச்சுருக்கேன். கருப்பு திராட்சையும் உலர்ந்த திராட்சையும் 100 கப்பில் வச்சுருக்கேன். நீங்கள் இதை விட அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்குங்க, இதெல்லாம் நம்ம விருப்பம்தான். அல்வா செய்கிறதுக்கு அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்குங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சூடானதும் முந்திரியும் பாதாமையும் வறுத்து எடுத்துக்குங்க. முந்திரி பாதாம் நல்லா வறுபட்டுடுச்சு, இப்போ எடுத்துடலாம். கிரேப்ஸை வறுத்து எடுத்துக்கலாம். கிரேப்ஸ் நல்லா வறுபட்டுடுச்சு, இப்போ இதையும் எடுத்துடலாம். அல்வா கிண்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்குங்க. இதே கடாயில் நம்ம அல்வா கிண்டிக்கலாம். நேந்திரம் பழத்தை இந்த மாதிரி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இது எனக்கு 1/2 கிண்ணம் வந்தது. ஏற்கனவே வறுத்து எடுத்த நெய் கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக நெய்யில் செய்யணுனாலும் செய்யலாம். எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் மட்டும் எடுத்துக்கோங்க. வேறு எந்த எண்ணெயும் எடுத்துக்க வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பழத்தை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்குங்க. இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. மொத்தமாக சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 10 நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்குங்க. 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இது கூட எந்த கப்பில் நீங்கள் பழத்தை அரைச்சி எடுக்கிறீங்களோ அதே கிண்ணத்தில் பாதி அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. எனக்கு பாதி கிண்ணம் பழ பேஸ்ட்டு கிடச்சிது. அதே கிண்ணத்தில் 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் முழுசும் சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட்டோட அளவு நமக்கு தெரியும். இப்போ மீதி இருக்க 2வது கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் இருந்தால் வெல்லத்தை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் சர்க்கரை சேர்க்கும் போது இந்த கலர் கிடைக்காது. நாட்டு சர்க்கரை சேர்த்த உடனே இந்த மாதிரி லூஸ் ஆயிரும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. அல்வா நல்லா கெட்டியாகி சுருண்டு வர வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. அல்வா பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் திரும்பவும் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய்யை கூட எடுத்துக்கலாம். நேந்திரம் பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. உடல் மெலிந்தவங்க நேந்திரம் பழத்தை டெய்லி உணவில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இரத்த சோகை உள்ளவங்களும் டெய்லி உணவில் எடுத்துக்கலாம். அல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறேன். கடைசியாக இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி பாதாம் திராட்சையை இது கூட சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழத்தையும் இது கூட சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும். இதுதான் அல்வாக்குள்ள பக்குவம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இந்த மாதிரி நெய் விட்டுக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொங்கலுக்கு நீங்களும் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்கள்.
ஏற்கனவே பொங்கல் வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஒரே நேரத்தில் குக்கரில் எப்படி சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ஈஸியாக செய்யலான்னு. அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. பாருங்கள், நேந்திர பழத்தில் எவ்வளோ சூப்பரான ஒரு அல்வா செஞ்சு பார்த்தாச்சு. இந்த பொங்கலுக்கு நீங்களும் இந்த மாதிரி அல்வா செஞ்சு பாருங்கள். நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.